ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார் தரிசனம் தந்தவர் மறவார் தாங்கியே நடத்திட மறவார் தரிசனம் தந்தவர் மறவார் தாங்கியே நடத்திட மறவார் எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார் எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார் எலியாவின் தேவன் உன்னை மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார் வாக்கு தத்துவம் தந்தவர் மறவான் வழிகாட்டி நடத்திட மறவான் வாக்கு தத்தம் தந்தவர் மறவார் வழிகாட்டி நடத்திட மறவார் வாக்கு தத்தம் தந்தவர் மறவார் வழிகாட்டி நடத்திட மறவார் வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார் வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார் வார்த்தையை நிறைவேற்ற மறவார் மறவார்
இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் கூட இடைபடுவீராக. அடியனை மறைத்துக் கொள்வீராக. நீங்கள் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, சத்திய வார்த்தை எனக்கும் மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். அடியனை மறைத்துக்கொள்ளும். தாழ்த்துக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 26:40. பின்பு இயேசு சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்கக்கூடாதா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்திருக்கின்றார். அந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்கென்று நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் யோசித்து பாருங்க. 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்கென்று நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? எல்லா வேலை செய்ய நேரம் இருக்குது, தொழில் பண்ண நேரம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ண நேரம் இருக்குது, சாப்பிட நேரம் இருக்குது, டிவி பார்க்க நேரம் இருக்குது, பக்கத்து வீட்டில் பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது, அரட்டை அடிக்க நேரம் இருக்குது, சினிமாவுக்கு போகிற நேரம் இருக்குது. ஆனால் பல பேர் சொல்கிறது, பிரதர் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை பிரதர், பைபிள் வாசிக்க நேரம் இல்லை பிரதர். பிற எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். விழித்திருந்து ஜெபிங்கள். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திருக்கிறான். தெளிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல, அவன் சாதாரண சிங்கம் போல இல்லை, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த சமீபத்தில் நானும் எனது நண்பரும் சென்னை வண்டலூர் பூங்காவுக்கு சென்றிருந்த விலங்குகள் பூங்காவுக்கு சென்று அங்கே ஒரு சிங்கம், அங்கே 1 கிலோமீட்டருக்கு தூரத்திலிருந்து அந்த சிங்க சத்தம் அப்படி கேட்குது, உருமுறை சத்தம். பிரியமான ஏன் சொல்லுறேன்னு சொன்னார், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திருக்கிறார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் வலைத்தளம், இந்த செல்ஃபோன் சொல்லுவாங்கள்ல, அந்த செல்ஃபோன் இது பேர் என்னது, வலைத்தளம். இதற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் அநேக மக்கள் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். பெண்களும் ஆண்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் வயதானவர்களும் பல்லு போன பாட்டியும்
செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வலைத்தளத்திலே சிக்கி இன்னைக்கு நாசமாய் போய் கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த பானாங்குளம் பக்கத்தில் சிஎம்எஸ் சபையை சேர்ந்த ஒரு பையன், படிக்கிற பையன், செல்ஃபோனுக்கு அடிமையாகி ஸ்கூலுக்கு போகாமல் அவங்களுடைய பெற்றோர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. அடிமை, சாப்பிடுவான், செல்ஃபோன் பார்ப்பான், ஸ்கூலுக்கு போக மாட்டான், தூங்குவான். அப்படியே இருந்து கடைசியில் அந்த செல் ரிப்பேர் ஆனவுடனே அவன் மைண்டு அப்படியே அவுட் ஆகிப்போச்சு. அவன் மைண்டு அப்படியே ரிப்பேர் ஆகிப்போச்சு. அவனை ஒரு ரூம்லேயே அடைச்சி போட்டிருப்பாங்க. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வாலிப பையன் அந்த ரூமில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு செல்ஃபோன் அநேகரை நரகத்திற்கு நேராக தள்ளி கொண்டிருக்கிறது. ஜபிக்கணும். ஜபத்தை, செல்ஃபோன் ஜப நேரத்தை திருடுகிறதா? யோசித்து பாருங்க. இந்த செல்ஃபோன் ஜப நேரத்தை திருடுகிறதா? யோசித்து பாருங்க. பைபிள் வாசிக்கிற நேரத்தை திருடுகிறதா? யோசித்து பாருங்க. நாம் எதற்கு விழித்திருக்கணும்? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபிக்கணும். நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபிக்கணும். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபிக்குங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதா, மாம்சமோ பலவீனம் உள்ளது. சோதனை நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்டதுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கு. அவர் எதற்காக நம்மை சோதிக்கிறார்? சுத்த பொன்னாய் விளங்குவதற்கு. ஆனாலும் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். இரண்டாவதாக, மனுஷ வல்லமைகளில் இருந்து பாதுகாக்க நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈஸ்டர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள். ஈஸ்டர் போட்டு பற்கடிக்கிறார்கள். அதை விழுங்கினோம், நாம் காத்திருந்த நாள் இதுவே, இப்பொழுது நமக்கு கிடைத்தது, அதை கண்டோம் என்கிறார்கள். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன்மேல் பகைஞன் சந்தோஷிக்கும்படி செய்தார். உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலை இரவும் பகலும் நதிய கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க விட்டாதே. பிரியமானவர்களே, அதாவது 19ஆம் வசனத்தில், எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீர் போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் முர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு. அதாவது இரவுன்னா சாயங்காலம் 6 to அடுத்த நாள் காலையில், அதுதான் இரவு. முதற் சாமன்னா டைம் சொல்கிறாங்க, சாயங்காலம் 6:30 to 9:30. இரவு ஜாமன்னா 9:00 to 12. 2ஆம் ஜாமன்னா 12 to 3. 3ஆம் ஜாமன்னா 3 to 6. இதுதான் முதற் சாமம், இரவு ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம். முதற் சாமத்திலே கூப்பிடு. பிரியமானவர்களே, மனுஷ வல்லமையிலிருந்து பாதுகாக்க நாம் விழித்திருந்து ஜபிக்கணும். லூக்கா 21:36 சொல்கிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள், இனி வரும் காலங்கள் கொடியதாக இருக்கும், இனி வரும் காலங்கள் மோசமானதாக இருக்கும், இனி வரும் காலங்கள் கடுமையாக இருக்கும், அது கொடிதானதாக இருக்கும், அது கடினமாக இருக்கும்.
இனி வரும் காலங்கள் பாருங்க. தெலுங்கானாவில் 2 வாரத்துக்கு முன்னாடி பஸ்ஸு ஒரு தனியார் ஆம்னி பேருந்தில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் பயணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பைக் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டி அந்த பைக்கை பஸ்ஸில் விட்டுருக்கான். அவன் அந்த பஸ்ஸு அந்த பைக்கு உள்ளே போனே திறமை கிட்ட 10 மீட்டர் கிட்ட அதை இழுத்துட்டே போயிருக்கு. அந்த பஸ்ஸு தீப்பிடித்து 20க்கு மேல் பேர் மரித்து போட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்து 4 பேர் மரித்து போனாங்க. 20க்கு மேல் மரித்து போனார்கள். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இனி வரும் காலம் குடிதான் இருக்கும். எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள், விமான விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள், பஸ் விபத்துக்கள், பைக் விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், கார் விபத்துக்கள், எங்கு பார்த்தாலும் விபத்துக்கள். நான் கேடிசி நகரில் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வேலை இருந்தது. ஒரு வேலைக்காக ஒரு சர்வெண்ட்டை கூட்டிகிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த கேடிசி நகர் பஸ் ஸ்டாப்பில் விடுறதுக்காக வரேன். ஒரு ஆம்னி வேன், ஒரு குட்டியான வேன் நேராக வந்து என் பைக்கில் மோதி பெட்டியில் மோதிட்டான். ஏன்னு சொல்லனா, காலம் அப்படி இருக்கிறது. கண்டமானிக்கு வண்டியை ஓட்டுறாங்க. பெரியமான ஸ்பீடு, பொறுமை கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. முரட்டுத்தனமாக குடித்து விட்டு வாகனம் ஓட்டுனதுனால எத்தனை விபத்துக்கள், எத்தனை ஆக்சிடெண்ட்டுகள், எத்தனை காரியங்கள். ஆகிய இனிவி சம்பவிக்கிறவைகளுக்கெல்லாம் பாருங்கள், தேசங்களுக்கிடையே சமாதானம் இல்லை. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜாதி வெறி, ஒவ்வொருத்தருக்கும் ஜாதி வெறி. நான் வேதத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஜாதி பெருசா, என் ஜாதி பெருசா, போட்டிகள், சண்டைகள், வன்முறைகள் காணப்படுகிறது தேசங்கள். இனி வரும் காலம் இப்படித்தான் இருக்கும். ஆகவே இவைகளுக்கெல்லாம் தப்பி நாம் விழித்திருந்து ஜபிக்கணும். விழித்திருந்து ஜபித்தால் என்ன நன்மைனா, அக்கிரமக்காரரை கர்த்தர் சங்கரிப்பார். சங்கீதம் 101:8 அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அற்புண்டு போக தேசத்துள்ள அக்கிரமக்காரர் யாரும் அதிகாலமே சங்கரிப்பேன். அக்கிரமக்காரரை கர்த்தர் சங்கரிப்பார். யாத்ராகமம் 34:7 சொல்கிறது, 1000 தலைமுறையுமக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளிகளாக குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். பெற்றோர்களே கவனமாயிருங்க, பெற்றோர்களே கவனமாயிருங்க. நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, சாபத்தை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. நேர்மையாக நடங்க, ஊழல் பண்ணாதீங்க, நேர்மையாக நடங்க, பொய் பேசாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, அக்கிரமம் செய்யாதீங்க, பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், பிள்ளைகளுக்கு மாத்திரம் சாபத்தை சேர்த்து வைத்து விடாதீர்கள். அது உங்கள் நீங்கள் செய்கிற பாவம் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததியை பாதிக்கும். இப்போ லஞ்சம் வாங்கினது நல்லா தான் இருக்கு, இப்போ பார்க்குறது நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அது பாதிக்கும். யோசித்து பாருங்க. குடிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்க. பீடி சிகரெட் குடிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்க. அதனால் உங்கள் சரீரம் பாதிக்கப்படும், மரித்து போவீர்கள், உங்கள் பிள்ளைகள் அனாதைகளாக்கப்படும். அதை யோசிக்கிறீங்களா? கொஞ்ச நாளாவது குடிக்கிறோமே, நம்முடைய பிள்ளைகள் குடிக்கிறதுனால சரீரம் கெட்டு போகுமே, கிட்னி பழுதாகுமே என்று சொல்லி எத்தனை பேர் யோசித்திருக்கீங்க? யோசித்து பாருங்க. பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடும். அக்கிரமத்தை தேவன் குற்றவாளிகளை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். ஏசாயா 14:21 சொல்கிறது, அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்து கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். பிதாக்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். எரேமியா 33:30 சொல்கிறது, அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்கள் கூசி போகும். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். அக்கிரமம் மிகுதியாவதனாலே தேசத்தில் அன்பு தணிந்து போகும். வேதம் சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதனால அன்பு தணிந்து போகிறது. கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றா, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றான், பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்றாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்றாங்க. துரோகம். அக்கா தங்கைக்கு துரோகம் பண்றான், தங்கை அக்காவுக்கு துரோகம் பண்றான், அண்ணன் தம்பி துரோகம் பண்றான்,
சொத்து பிரச்சனைகள் அல்ல, துரோகம். ஒரு சமமா பிரிக்கிறது கிடையாது, துரோகம். யோசித்து பாருங்க. அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் சாவான், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் அளிப்பார். அக்கிரமம் பண்ணாதீங்க, நேர்மையா நடங்க. ஒரு குடும்பத்தை கெடுத்து தான் நீங்க வாழணும்னா அது அக்கிரமம். அக்கிரமம். எசேக்கியேல் 18:30 சொல்கிறது, ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரை நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. மனம் திரும்பு, அக்கிரமத்தை விட்டு திரும்பு. விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாயா, வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாயா, அக்கிரமத்தை விட்டு திரும்பு. மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பினால் நீ பிழைப்பாய். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய கோபம் வரும். கொஞ்ச காலத்தில் தேவன் வருவார், அவர் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, அக்கிரமம் வேண்டாம், அக்கிரமம் செய்ய வேண்டாம். நல்லவர்களாக இருப்போம். அதான் சொல்லுது, நல்ல நிலத்தில் விழுந்த கனி 1, 10, 60, 100 கனி கொடுக்கிறது போல நாமும் நல்லவர்களாக இருப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம், ஆண்டவரை போல மாறுவோம். அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். ஆண்டவரை போல நம்ம மாறணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். மகனே, நீ என்னை போல மாறு, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இயேசுவை போல. இயேசு நமக்கு நல்ல முன்மாதிரியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல மாதிரியை அவர் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழுவோம், பாவத்திற்கு விலகி நடப்போம், அக்கிரமம் செய்ய வேண்டாம், நேர்மையாக நடப்போம். பிரியமானவர்களே, அப்படிங்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி சீசரில் கேட்டீர். ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு பலனை தாரும். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும், பாவத்திற்கு விலகி நடக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாய்கள், அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். ஆண்டவரே, எங்களுக்காக எங்களுடைய மீறுதலின் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், எங்களுடைய மீறுதலின் காயப்பட்டு எங்கள் அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில் வந்தது. ஆண்டவர், இல்லை ஆசீர்வதியும். தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தாங்குங்கள், உங்களுடைய காணிக்கையினாலும் உங்களுடைய ஜபத்தினாலும் தாங்குங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா செய்தி பாடலை பார்க்கலாம். என்று யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், தாங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையில் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டார்
அவர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள்